ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வண்டி 9 மாதமாக ஓட்டாமல் ஒரே இடத்துல நின்று நம்ம வந்து ரொம்ப படாப்படுத்தினா குப்பை சேர்ந்துட்டு, அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போமே. இவர் சொல்கிறார் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு 100 ரூபா வாங்குவேன்னு. என்ன சரி 100 ரூபா பார்த்தா முடியாது. முந்திலாம் அடிக்கடி நான் இல்லைன்னா இவர் க்ளீன் பண்ணி விழுந்தோம். இப்போ அவருக்கும் நேரம் இல்லை, இப்போ எனக்கும் முடியவும் மாட்டுக்கு. தண்ணியை தூக்கி சமந்து இந்த ஒத்த பக்கம் ஷோல்டர் வலிக்கிறனால நம்ம தம்பிக்கு 100 ரூபா கொடுத்தாலும் நம்ம வாட்ச்மேன் தம்பி வச்சு கழுவிடலாம். அவ்வளோ எலி வம்பாக்கி வச்சுருக்கு. நான் இந்த பையனுக்கு கடந்த 3 நாளாக செய்டான்னு எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி மாற்றி இன்றைக்கி அவரை பிடிச்சி சேஞ்சு தாடான்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போட்டிருந்தோம் சரிங்களா. இங்கேயும் இந்த பைக்காரங்க நிற்கிறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் வண்டியை மாற்றுங்க, நீங்கள் எடுக்கிறது இல்லை, 8-9 மாதம் ஒரே இடத்துல கிடக்குன்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வண்டி இங்கே இருக்கும்போது எங்களுக்கு எலி தொந்தரம் இல்லை. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே எங்களுக்கு தண்ணி டேங்கி இருக்குது, அது அதுங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. பின்ன இங்கே குப்பையெல்லாம் இங்கே எல்லாருமே குப்பையை கொண்டாந்து சேர்த்து வைப்பாங்க. அதனால அந்த குப்பைனால நிறைய எலிங்க உள்ள வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணிட்டு மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு 2 மாதத்துக்கு நம்ம பயங்கர செலவு பண்ணுவோம். இருந்தாலும் வண்டியை கொஞ்சம் கழுவிடுவோமே அப்படின்னு சொல்லி கழுவ ஆரம்பிச்சிடுவோம். டக்குனு இப்படிலாம் எலி தோண்டி போட்டு இங்கேருந்து நிறைய டஸ்ட்டு குப்பை இருக்குது. இது வழியாக வண்டிக்கு பிரச்சனை ஆகுது. எங்கள் பெரிய பையனும் ஒரு தடவை அவர் வண்டி இங்கே போட்டிருந்தாரு, அதையுமே எலி வயர்லாம் கடிச்சிட்டு. பின்ன எங்கள் பில்டிங் மேனேஜர் அவர் ஒருத்தர் வண்டி போட்டிருந்தார், அங்கே இந்த இடம் போட்டாலே எலிக்கு வேட்டை தான். இப்போ எப்படியும் ஒரு 10-15 நாளில் எங்கள் பையன் வந்துடுவார். வந்த உடனே நம்ம இடத்த மாற்றணும். அடிக்கடி 100 ரூபா கொடுத்துட்டு கழுவவும் முடியாது. நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுறது. அந்த கொள்கை தேக்காத்தாக்கியா இங்கே இருங்க. பாப்புரே சீட்டு கவரெல்லாம் பிச்சு கொதறி இப்படி போட்டு வச்சுருக்கு. அம்மா அடி எனக்கு எல்லாம் இப்படி பிச்சு கொதறி போட்டு வச்சுருக்கு. அவன் உள்ளே நான் என்ன செய்யட்டுன்னு கேட்குறான். அந்த குப்பையை அள்ளுதான்னு சொல்லியிருக்கேன். வெளியே மட்டும் கழுவுனா போதாதுல்ல, நம்ம உள்ளேயும் கழுவணும்ல. சரி பார்க்கட்டு என்ன செய்யணும். वो अंदर का भी कचरा हटा देना, तो गोनी में भर दे. இப்போ அடுத்து நான் என் பையன் வந்தால் இந்த இடத்துல வண்டியை போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ டெய்லி எடுத்தானா நமக்கு வெளி பிரச்சனையாக இருக்காது, ஒரு மனுஷன் பிரச்சனையாக இருக்காது. இந்த இடத்துல போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் பையன் இப்போ போய் 8-9 மாதம் ஆகுது. அவர் அது எடுக்காதனால வண்டிக்கு இந்த பிரச்சனை. இங்கே போட்டுட்டானா நமக்கு இங்கே யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே எலி பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதனால் இங்கே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி எங்கள் சின்ன பையனுக்கு உசுறு. அவர் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் மெசேஜ் பண்ணால், மம்மி வண்டியை கழுவுனீங்களா, மம்மி வண்டியை பார்த்து